நீங்க வரலன்னா நான் உயிர் பழைச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த குரு கான் வாபஸ்க்கு எதிர்பார்த்து மதம் பண்றதில்லை. காவோ சாப்பூர் பார்க்கணும். பக்கோடான்னு தட்டை கையில கொடுக்குறாரு. காவோ ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனே. बहुत दूर है यहाँ से दिल्ली, दिल्ली से काबुल. நீ நம்ம கூட காபூல் வருது. என்னது காபூல்? உன்னை அந்த புலி கிட்ட இருந்து காப்பாத்திருக்குது இந்த குரு கான். மறுபடியும் இந்த மான இந்த புலி கிட்ட அனுப்ப மாட்டான் இந்த குரு கான். இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க? तुम्हारा प्यार. இன்னிலிருந்து நீதான் நமக்கு எல்லாம். பாகிஸ்தான் போயிருக்கோ, ஆப்கானிஸ்தான் போயிருக்கோ, பலூச்சிஸ்தான் போயிருக்கோ, கர்நாடகா தான் எங்கெல்லாம் போயிருக்கோ. அத ஒன்ன மாதிரி லட்சி மேனே देखा நான் பார்த்ததில்லை. क्यूट से हो. ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் மாதிரி கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கண்ணோ, நீ சிரிச்சா அன்னார் வெச்ச மாதிரி இருக்கு. உன்னை தொட்டா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. இத பாருங்க, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாவிட்டு இருக்கலாமே. நீ அதுக்கா சாகணும். நம்ம கையில கோடி கோடி பணம் இருக்குதோ. நிம்மல் ராணி கருங்கா வைரம் கொடுக்கறா, வைடூரியம் கொடுக்கறா, நிம்மல் கால் மேல ரத்னம் கொட்டுறா. எனக்கு வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம். என் மனசை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அசோக்னு ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த சிங்கத்தை விட்டுட்டு நீ ஏதோ அசோக் கழுதை லவ் பண்ணுதோ. அவர் கழுதை இல்ல, என் கடவுள். யாரா இருந்தா அது அசோக் கழுதை கழுத்தை வெப்பா. வேண்டாம், அவருக்கு காதலிக்கத்தான் தெரியும். இந்த கத்தி சண்டையெல்லாம் தெரியாது. அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. बुलबुलो मत रो यहाँ. हम किसी से कम नहीं, कोई दीवार नहीं, जंजीर नहीं. जा प्यार किया तो डरना क्या. मुकद्दर खा सिकंदर हूँ मैं, आशिक हूँ बहारों का. जा तुम आसाद हो. पमले खन्नीर पाता गुरु खान खड़े आइडवा. लो गाड़ी का चाबी. जाओ. ठहरो. तुम्हारा आंसू पटेंद्र रोजा पूना पोकी क्षमा वचकरे. जाओ जाओ, तुम्हारा आंसू कर देगी बात. சுஜி, தியேட்டர்ல இருந்து எங்க போன நீ? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன முரடங்க கடத்திட்டு போயிட்டாங்க. வாட்? ஆமா, ஆனா என்ன குரு காப்பாத்திட்டாரு. குரு உங்ககிட்ட தப்பா நடந்துட்டானா? உன்னை துன்புறுத்தினானா? சீச்சி, அவர் கடவுள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் அவர் சின்ன சொப்பனமா இருக்கலாம், ஆனா அவர் என்ன எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? அந்த முரடனுக்கு உண்மையில என்ன அவ்வளவு அன்பு? அதுக்கு என் அழகுதான் காரணம். ஓ, நான் பாகிஸ்தான் போயிருக்கு, ராஜஸ்தான் போயிருக்கு, ஆனா உன்ன மாதிரி லड़की मैं नहीं देखा. ओ मेरा प्यार, मेरा बुलबुल. வாயில என்ன அழகா வெத்தலை போட்டிருந்தாரு. காட்டானா இருப்பான் போலுக்க. அப்புறம் திருச்சானா? ஆஸ்திரேலியா கிரேப் மாதிரி உன் கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன் கண்ணா, நீ சிரிச்ச ஆனார் வெடிச்சம் மாதிரி இருக்கு. உன்னை பிடிச்சுக்கிட்டா கரண்ட் பாஞ்சம் மாதிரி இருக்கு. ஐயோ, தொட்டானா? ஆமா, मैं तुमसे रानी करूंगा, வா காபூல் கண்ணாரு. போயிருக்க வேண்டியதானே காபூலுக்கு. சபலந்தான், ஆனா தர்ம சங்கடமா நிலையில மாட்டிக்கிட்டேனே. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலை? நான் அவசரப்பட்டு ஒருத்தர் காதலிச்சேன். இப்ப அவர் விட்டு அழுவாருன்னு நான் அழுதுகிட்டே சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறமா तुम्हारे आंध्रू पटेंद्र ரோஜா பூவை நான் பொக்கிஷமா வச்சுக்கிறேன். ஜாவ், உன் காதலன் கிட்டவே போன்னு சொல்லிட்டாரு. காதலன்? யார் அவன்? அவன் பேர் என்ன? பேரே சொல்லவா? என்ன எதுக்கா இங்க கூட்டிட்டு வந்து? இது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டா? நான் எந்த கேஸ்லயும் மாட்டலையே. அப்படி இல்ல, நம்ம காதலுக்கு தீர்ப்பு சொல்ல போற கோர்ட். எங்க வீடு. ஓ நைஸ்.
அப்பாவோட போட்டோ. உட்காருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. என்னம்மா? அவரு வந்திருக்காருமா. யாரும்மா? அவர்தான் அசோக். உன் சம்மதம் கிடைக்காம நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பலம்மா. உன்னோட முடிவுக்கு நான் எப்பாவது ஆட்சேபனை சொல்லியிருக்கேனா? வாமா. அசோக், அசோக், எங்கேயுமா அவரு காணும்? திடீர்னு போயிட்டாரே. பார்வதி, இப்ப நீ உயிரோடு இருந்திருந்தா உன் மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்ட. என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆட்சியும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்வதி, உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. இல்லங்க தானே? ஆமா சார். போலீஸ் ரெக்கார்டு படி இவங்க இறந்துட்டாங்களே. என்னது, இறந்துட்டாங்களா? அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை இவங்க மகன் கொன்னுட்டான். கொன்னுட்டானா? என்ன சார் சொல்றீங்க? அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கிடைச்சிருவான். அது நடக்க கூடாது. உன் சிலையை உன் மகனுக்கு எல்லாம் காட்சி சொல்லு. இந்த மேடை மேல இருக்க உன் உருவம் உன் மகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிடும். அம்மா தலையை உடச்சு ஒன்ன உயிரோட விட மாட்டேன். அசோக், சுஜாதா போன் பண்ண. அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டியாமே. ஆமா, ஏன் இப்படி வந்துட்ட? என்னால அங்க இருக்க முடியல. அன்னைக்கு என்னடா ஆடிட்டோர்ல யாரோ ஒண்ணு குறிப்பாட்டு சுட்டுருக்காங்க. என்கிட்ட கூட சொல்லல. வேண்டியவங்க கிட்ட கூட அதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறது. சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க. ஆமா, இந்த சிலையை உடஞ்சிருக்கு. எல்லாமே உடைஞ்சு சதறி போயிடுச்சு.